பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால நாம் புது வருடத்திற்காகவே தியானித்து கொண்டு வருகிற காரியங்கள், புதிய ஆரம்பம் என்கிற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம புது வருஷத்தை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையினால நம்ம நேற்று பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் முதலாவது ஜெபத்தில் ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளே எப்படி ஆரம்பிக்கிறது? ஜெபத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அவர்கள் கிறிஸ்து சொன்ன வார்த்தை நிமித்தம் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மேல் வீட்டில் அமர்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். அதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை முதலாவது விசுவாசிக்காத, கிறிஸ்துவை நம்பாத அவருடைய சகோதரர்கள் கூட இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு ரெண்டாவது ஒரு காரியம் சொல்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஆரம்பிக்குது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு பேர் புது உடன்படிக்கையின் ஊழியம்னு சொல்லுது. ஒரு புதிய ஆரம்பம். இந்த புதிய ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அதுதான். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் இந்த எருசலேமில் தங்கியிருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவங்கள புறப்பட்டு போக சொன்னார். இப்போதான் ஊழியமே ஆரம்பிக்குது. புதிய ஏற்பாட்டு ஊழியம் எப்படி ஆரம்பிக்குது? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்நானம் பெற்று கரையேறினாரு. தேவனுடைய ஆவி புறாவை போல் அவர் மேலே இறங்கி வந்தார். அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவர் கலிலேயாவுக்கு போறாரு. வசனம் சொல்லுது, அவர் ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு போனார் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்ற ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய ஆரம்பத்தில் அடியெடுத்து வைக்க போறோம். ஒருவேளை நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள், பரிசுத்த ஆவியை உள்ளத்தில் பெறாதவர்கள் கேளுங்க, ஆண்டவரை என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புன்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுடைய ஊழியம் ஆரம்பித்தது பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்புதான் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்புதான் இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். நான் வசனத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான வார்த்தைன்னு பாருங்க. முதல்ல அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சீஷர்கள் 120 பேரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். திருத்துவத்தில் 3வது தன்மை பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரே. அதில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதற்கும், தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கும், இன்னும் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி அநேக காரியங்களை நமக்குள் நடப்பித்து கொண்டு இருக்கிறார். அவரை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, எபேசுக்கு போறாரு. போகும்போதே கேட்கிறாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படிங்கிறாரு. அதே போல இங்க பேதுரு முதல் பிரசங்கத்தில் சொல்லும்போது கூட அவர் சொல்லுவாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு விசுவாசி அப்படின்னா அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும். ஐயா, முதல் கிறிஸ்தவ ஊழியம் எப்படி தொடங்கிட்டுன்னா அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் தொடங்கிற்று. நீங்க புது வருஷத்தை தொடங்க போறீங்க, பரிசுத்த ஆவியானவரோடு தொடங்குங்கள். பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு நீங்கள் புது வருடத்தை நீங்கள் துவங்குங்கள். ஏன்னா ஊழியம் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட பின்புதான் அங்கு தொடங்கியது. நான் 2 வசனத்தை படித்து நான் நிறைவு செய்கிறேன். பாருங்க, பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் படிக்கிறேன் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 2 வார்த்தை மட்டும் படிக்கிறேன். அதில் ஏராளமான செய்தி உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது மிக 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 அவசியம்.
ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதை நாம் கேட்க வேண்டும் என்கிற சிந்தை அநேகருக்கு இல்லாமல் போனது வருத்தத்துக்குரிய விஷயம். நான் வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் முதல்ல படிக்கிறேன். ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல, நீங்கள் அவருடையவர்கள் அல்ல. அவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் தான் நீங்கள் அவருடையவர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இது அந்த சபை இந்த சபைலாம் கிடையாது. பரிசுத்த ஆவியை, அதாவது கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நிச்சயமாக தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், அதுல இன்னும் சில வார்த்தை இருக்கு. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க மாம்சத்தின்படி நடக்காம நீங்க ஆவியின்படி நடப்பீங்க. நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீங்க. அதனாலதான் கர்த்தர் உங்களோடு என்னோடும் பேசுறாரு. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளலைன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரம்பம் பரிசுத்த ஆவியினால் துவக்கப்படட்டும். ஏன்னா பவுல் இவருக்கு எழுதுவாரு, இந்த கலாத்தி சபைக்கு எழுதுவாரு, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்கிறது என்ன அப்படிம்பாரு. ஐயா, நம்ம ஆவியில ஆரம்பிச்சு ஆவியில முடிக்கணும். 2024 நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணினீங்களா? இல்லைன்னா 2025 நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் புதிய வருஷத்தை நீங்கள் துவக்குங்கள். அப்போ மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி இருந்தால் நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க ஆவிக்குரியவங்களா இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரியவங்களா இல்லாம இருக்காங்க. காரணம், உண்மையான தேவனுடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. உண்மையான தேவனுடைய பரிசுத்த ஆவி ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டு இருந்தால் அவன் நிச்சயமாக ஆவிக்குரியவனா இருப்பான். சரிங்களா? அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. இது என்னை மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை. 10ஆம் வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்போ கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள வந்துட்டுனா உங்க சரீரம் பாவத்துக்கு செத்த சரீரமா இருக்கும். நல்லா கவனிங்க, உங்க சரீரம் பாவத்துக்கு செத்ததா இருக்கும், நீதி நிமித்தம் பிழைக்கிறதா இருக்கும். அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? துர்க்கிரியை செய்யறதுக்கு இது செத்து இருக்கும், நற்கிரியை செய்யறதுக்கு இது செயல்படும், உயிரோடு இருக்கும். நம்ம கிட்ட துர்க்கிரியை வராது, நற்கிரியை வெளிப்படும். அதான் பாவம் செய்யறதுக்கு செத்து இருக்கும், நீதி செய்யறதுக்கு பிழைச்சிருக்கும். நல்லது செய்யறதுக்கு, நேர்மையா வாழ்றதுக்கு, தேவனுடைய நீதிகளை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு இது உயிரோட இருக்கும். பாவம்னா செத்து இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, குதிரை இருக்குல்ல, குதிரை கொல்லுன்னா வாயை பழக்குமா, கடிவாளனா வாயை மூடிக்குமா. அதே போலதாங்க பாவம் அப்படின்னா நம்ம வாயை மூடிக்குவோம், சரியா? நீதினா வாயை திறப்போம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா பாவத்தின் நிமித்தம் உங்க சரீரம் செத்து இருக்கும், செத்து தான் இருக்கணும். அப்படி சாகலைன்னா நீங்க தயவு செஞ்சு உண்மையாகவே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு பரிசுத்தாவிங்கிற பேர்ல வேற ஆவி நிறைய கிரியை செய்யுது. அதனால உண்மையான திருச்சபையில உண்மையான ஊழியக்காரங்கிட்ட போய் ஜோம் பண்ணி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? இல்லைன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் ஜோம் பண்ணுங்க. நிச்சயமா தேவன் உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா கண்டிப்பா உங்க சரீரம் பாவத்துக்கு செத்து இருக்கும், நீதிக்கு பிழைச்சிருக்கும். மறுபடியும் சொல்றேன், தப்பான வாழ்க்கைக்கு உங்க சரீரம் செத்து இருக்கும், இல்லை நீங்களே செத்துருப்பீங்க. தப்பான வாழ்க்கைக்கு, நேர்மையான வாழ்க்கைக்கு நீங்க பிழைச்சிருப்பீங்க. நீங்க தப்பான வாழ்க்கை வாழ மாட்டீங்க, நீங்க நேர்மையான வாழ்க்கை வாழ்வீங்க. இதுதான் உண்மை. அதுக்கு தான் என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்போ மறுபடியும் சொல்றேன், சீஷர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பெந்தைகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்று ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். 2025ஆம் வருஷத்தை நீங்க ஆரம்பிக்க போறீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ஒருவேளை பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, பெற்றவர்கள் இன்னும் ஆவியினால நிரம்பி அக்கினி ஜுவாலையாகி 2025 அடியெடுத்து வச்சு உங்க 2025ஆம் வருஷத்தின் பிரயாணத்தை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு கொண்டிருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.